ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. அதனால் தான் கூறினேன் சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய் என்று. உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நோய் இல்லை என்று மனதில் உறுதி செய்து கொள். உன் மனம் போல் உடல் அமையப் போகிறது. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன். இதெல்லாம் என்னை நம்பினால் மட்டும் நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி வாழப்போகிறாய் தங்கமே. இதை விட வேறு சந்தோஷம் உனக்கு என்ன? உன் மனக்கஷ்டமெல்லாம் இதை கேட்டதும் தீர்ந்து போய்விடும். பணக்கஷ்டம் குறைந்துவிடும். பணக்கஷ்டம் குறைந்துவிடும். ஏன் சாயே சொல்கிறீர்கள் என்று மட்டும் கேட்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு அனைத்தையும் நிவர்த்தி செய்து விடுவேன். ஆனால் ஒன்று விதி என்று நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து போராடணும். நிச்சயமாக துன்பங்கள் எல்லாம் முடிவரும் என்று நம்பணும். என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. பின்னென்ன தங்கமே, தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தி கொண்டிருக்கிறாயா? மனதை திடமாக மட்டும் வச்சுக்கிட்டு செயல்படும். நிச்சயம் சறுக்கலிலிருந்து மீண்டு வந்து நீ சாதித்து விடுவாய். உன் மனம் சஞ்சலம் மட்டும் அடைந்து விடக்கூடாது. வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? நீ என் பாதுகாப்பில் தானே இருக்கிறாய். பின்னென்ன? அடிமேல் அடிபட்டு என்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. அதனால் தான் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், அடி இடிக்கு மேல் இடி. துயரம் உன்னையே சாய்த்து விட்டது. பயப்படாது. உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. நிச்சயம் உனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை பெறத் தொடங்கி விடுவாய். இதை அறிகுறியாக நான் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டேன். உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். நீ உழைக்கிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ அடையும் லட்சியத்தை அடைய முடியாது, உன் இலக்கை பெற முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு பல சதி செய்கிறார்கள். ஆனால் உன் உழைப்பானது நிச்சயமாக ஒரு பலனை தரும். உன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். நான் அதை கிடைக்கச் செய்வேன். நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று உன் வாழ்க்கையில் ஒளியாக நிரம்பிய மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். அப்போது தடைகள், துன்பங்கள் அனைத்தும் வழிவிட்டு விலகிவிடும். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்த்தி கொண்டே இருந்தேன் அல்லவா? மிக மிக அருகில் அல்ல, இன்னும் சிறிது நேரத்தில் அதை அறிந்து கொள்வாய். என் பிள்ளையை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து பிரமிக்கப் போகிறாய், வியக்கப் போகிறாய், ஆச்சரியப்படப் போகிறாய். உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய்? எனக்கு என்ன கவலை என்று மட்டும் சொல்லிப்பாரேன். பயம் போய் உனக்கு தைரியம் கிடைத்துவிடும். உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளை கெட்ட எண்ணத்தோடு யாராலும் நெருங்க முடியாது. உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை, இப்போதைய நேரத்தை வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் யாரால் என்று உனக்கே தெரியும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ படும் கஷ்டத்தை மனிதர்கள் உணராமல் அறியாமல் இருக்கலாம். ஆனால் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி உனக்கு வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் நிறைவேறும். மகிழ்ச்சியாக இருப்பாய். நடக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. என்னை முழுமையாக நம்பு. யாருமே துணையாக இல்லை என்று மட்டும் நீ சொல்லக்கூடாது. நீ உன் எண்ணங்களை மட்டும் உயரத்தில் வச்சுக்கோ. அப்பத்தான் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கூட தெளிவாக தெரியும். உனக்கு ஒரே குறிக்கோள், எல்லை இல்லாத ஊக்கம், தளர்வில்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை. இவற்றில் தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய். பின் உனக்கு வெற்றி கிடைக்காமலா போய்விடும். கவலைப்படாதே. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் மட்டும்தான் தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும். நீ பயப்பட மாட்டாய், தைரியமாக செய்கிறாய்.
தோல்வி என்பது வந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்களுக்கு பயத்தை தூக்கி போட்டுவிடு, தயக்கத்தை தூக்கி போட்டுவிடு. வெற்றி உன் காலடியில் இருக்கிறது. ஆனந்தமாக இருப்பாய், அதுவும் அமோகமாக இருப்பாய், செல்வச் செழிப்போடு இருப்பாய். உன் கனவில் ஒளியாக வந்து காட்சி கொடுப்பேன். நிச்சயமாக நான் பொறுத்திருந்து பார். என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் நினைப்பாய், சாயி எனக்கு நீங்கள் தெரிவதால் எனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கிறது என்று. விடிந்ததும் என்னைத்தான் நினைக்கிறாய். சாய்ராம் சாய்ராம் என்று சொல்கிறாய். என் காதில் கேட்கிறது. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று வேண்டுகிறாய். எழுந்ததும் என் பிள்ளை என்னை நினைக்கிறது. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன்? என்னை நம்பிய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக செய்வேன். தகுந்த நேரத்தில் செய்வேன், நல்லபடியாக செய்வேன். தாமதமாகிறது கூட ஒரு காரணம் என்று நினைச்சுக்கிடணும். நானும் பல முறை சொல்லிவிட்டேன். அந்த நேரத்தில்தான் என் மேல் உள்ள நம்பிக்கை தளர்ந்து போகிறது. தளரக்கூடாது. சந்தோஷமாக நல்லதாக நடக்க செய்வவற்றை கால நேரத்தில் நடத்தி வைப்பேன். மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம், கும்மாளம், பரவசம் இதெல்லாம் கிடைக்கும் நேரத்தில் கண்டிப்பாக வரத் தொடங்கிவிடும். படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்றம் பாதையில் உயரத்திற்கு கூட்டிச் செல்வேன். படிப்படியாகத்தான் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறேன். மனம் தளர்ந்து விடாதே. எப்படி சரி செய்வீர்கள் என்று மட்டும் யோசிக்காதே. நீ எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே வா. உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதை கிடைத்துவிடும். வெற்றியின் ரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய். ஆனால் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும் போது அவமானங்களையும் பல பேச்சுகளையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் ஆகணும். தாண்டித்தான் ஆகணும். வேதனையை சோதனையை தாண்டுவது போல் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் ஆகணும். கடந்து போகத்தான் பாதையில் வெற்றி, வளர்ச்சி மேல் நோக்கி செல்லும். உன் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல். அந்த நேரத்தில் தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். உன் நம்பிக்கை, பொறுமை மட்டும்தான் உன்னை மேலோங்க செய்யும். நம்பிக்கையை யாராவது தளர விடுகிறார்களா? கவலையே படாதே, நான் பார்த்துக்கொள்கிறேன். என்னை நம்பணும், முழுமையாக நம்பணும். என் வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயமாக நிறைவேறும். இது என்னுடைய சத்திய வாக்கு தங்கமே. என் நாமத்தை சொல். என் நாமம் அவ்வளவு மகிமையானது. நீ வேண்டுமானால் சோதித்து தான் பாரேன். எப்போதெல்லாம் சங்கடங்கள் உனக்கு வருகிறதோ அப்போது தயக்கம் இல்லாமல் என்னை அழைச்சிக்கோ. நிச்சயமாக உன் வாழ்வு சிறக்கும் தங்கமே. இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய். ஏன்னா உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.